ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा ओम ज्योतिर्मयं शांतमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजगन्नेशम् अद्यन्तशून्यं सकलैकनाथं श्री विश्वकर्माणमहं नमामि। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्म विद्याचार्याय नचिकेतसे च கட்டோபனிஷத் முதல் அத்தியாயம் இரண்டாவது வள்ளி நிறைவு பெற்று மூன்றாவது வள்ளி ஆரம்பமாகின்றது. மொத்தம் 2 அத்தியாயங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் 3 வள்ளிகள், அப்போ மொத்தம் 6 வள்ளிகள். இதுவரைக்கும் 2 வள்ளி நிறைவு பெற்று இப்போ மூன்றாவது வள்ளி, பிரதமா அத்தியாயே தித்தீய வள்ளி ஆரம்பா. இப்போ இந்த மூன்றாவது வள்ளியில முதல் மந்திரம் ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே ಛಾಯಾ ತಪೋ ಬ್ರಹ್ಮವಿದೋ ವದಂತಿ ಪಂಚಾಗ್ನಯೋ ಯೇ ಚ ತ್ರಿನಾಚಿಕೇತಾಃ ಋತಂ ಬಿಬಂಧೌ ಸುಕೃತಸ್ಯ ಲೋಕೆ ಗುಹಾಂ ಪ್ರವಿಷ್ಟೌ ಪರಮೇ ಪರಾರ್ತೆ ಛಾಯಾ ತಪೋ ಬ್ರಹ್ಮವಿದೋ ವದಂತಿ பஞ்சாக்னயோ ஏச்ச த்ரிநாச்சிகேதாः சுகிருதஸ்ய ரிதம் விபந்தௌ சுகிருதஸ்ய ரிதம் விபந்தௌ அப்படின்னு இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறோம். ரிதம் விபந்தௌ பலனை அனுபவிப்பவர்கள். எந்த பலனை? சுகிருதஸ்ய தன்னால், தன்னுடைய பிராரப்த கர்மத்தினால், தன்னால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கர்ம பலன், தன்னால் செய்யப்பட்ட கர்மத்தினால் வந்த பலனை அனுபவிப்பவர்கள். அப்ப இங்க என்ன சொல்றாரு? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப அவரவர்கள் செய்த கர்மம் அவரவர்களுக்கு பலனாக பாவ புண்ணியங்களாக வருகிறது. அப்ப தன்னால் செய்யப்பட்ட கர்ம பலனை அனுபவிப்பவர்கள். சுகிருதஸ்ய ரிதம் விபந்தௌ. ரிதம்னா பலன், கர்ம பலனை அனுபவிப்பவர்கள். அப்ப கர்ம பலன் என்ன ஆகுது? செய்த செயலுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். யாராலே அதை ஒன்றும் பண்ண முடியாது. கர்ம பல தாத்தா ஈஸ்வரக கர்ம பல தாத்தா. அவருக்கு என்ன டியூட்டினாக்கா, நீ செய்த செயலுக்கு நீ என்ன செய்தாயோ அது அப்படியே உனக்கு கொடுக்கப்படுகிறது. எதை தேடினாயோ அது உனக்கு கொடுக்கப்படுகிறது. என்னென்ன தர்மங்களை செய்தாயோ தர்மங்களுக்குண்டான புண்ணியமும், என்னென்ன பாவ கர்மாவை செய்தாயோ அதற்குண்டான தண்டனைகளும் வழங்கப்படுகிறது. எனக்கே இது வந்துருச்சு, எனக்கே இது இப்படி ஆச்சு, எனக்கே அந்த மாதிரி வந்தது அப்படின்னு புலம்புவதனால் யாதொரு பயனும் இல்லை. பட்டினத்தார் பாட்டு, ஏது செய்தேன் என்ன கர்மம் செய்தேன் என்று தெரியவில்லையே கட்சி ஏகம்பனே, இந்த ஜென்மத்தில் எனக்கு இப்படி ஒரு நிலை வந்து என்னை இப்படி அல்லல் படுகிறது. இந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவமும் நான் செய்யலையே. அப்ப இது எத்தனை கர்மம், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் செய்தேனே, இப்படி நான் அல்லாடுகின்றேன், அனுபவிக்கின்றேனே கட்சி ஏகம்பனே அப்படின்னு என்ன பண்றாரு? புலம்புறார். அவருக்கு தெரியுது இந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவமும் நான் பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு. அப்ப இது முன்வினையோ, முன்வினையோ இங்கே முண்டனவே கட்சி ஏகம்பா. எனக்கு நல்லா தெரியுது, நான் செய்ததுதான். முன்னாடி ஏதோ வினை செய்திருக்கிறேன், அதனால நான் இப்பொழுது அல்லாடுகின்றேன். உன்னை சொல்லி கொடுக்கவில்லை கட்சி ஏகம்பா. இதெல்லாம்
என்னால் செய்தது, நான் செஞ்சேன், அதனால இப்ப நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த தத்துவத்தை, கர்ம தத்துவத்தை, கர்ம பலனுடைய உத்கிருஷ்டத்தை உணர்ந்தவராக பச்சனத்தார் இருந்தார். அதனால அது என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டார், அதை எதிர்கொண்டார். அதுவும் ஈஸ்வர பிரசாதம். இறைவா, இனி என் செயலாவதே இனி ஒன்றும் இல்லை, உன் செயலே என்று இனி நான் உணரப்பெற்றேன். இந்த நிலைக்கு நான் தான் காரணம். இனி என் செயல் இனி ஒன்றும் இல்லை, இனி நான் எதுவும் செய்ய போறதில்லை. இனி எது வந்தாலும் அது உன்னுடைய. அப்ப என்ன உன் செயலே என்று நான் எதுவும் உணரப்படுவது. அப்ப என்ன ஆகுது? அந்த கர்ம பலனை நீ கொடுப்பவனாக இருக்கின்றார். அதனால ஈஸ்வரன் என்ன பண்றார்? பகவான் நம்முடைய கர்மா வேலை செய்யும் பொழுது இறைவன் மறைஞ்சு நின்றுப்பார். வேற வழி இல்லை, நீ அனுபவிச்சுதான் தீரணும். ராமர் 14 வருஷம் வனவாசம் போயிதே ஆகணும் அப்படின்னாக்கா, அப்புறம் ராமர் என்னையா பாவம் பண்ணாருனாக்கா, 14 வருஷம் வனவாசம் போய் இருக்கணும்னா அவங்க என்ன செஞ்சாங்க? அவர் தர்மவானாச்சே, அவர் எப்படி வனவாசம் போனாரு? அவரையே அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இது என்னது? அப்போ அவதார புருஷர்கள், அவர்கள்லாம் அவதார புருஷர்கள். எதற்காக அந்த அவதாரம் எடுத்தார்களோ அவர்கள் அவதார புருஷர்கள். அப்போ என்ன ஆகுது? தர்மத்தை ரட்சணார்த்தம் அவர்கள் தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் ஈஸ்வரன். அதனாலதான் ராமனை ஈஸ்வரன் என்று நாம் வணங்குகிறோம், போற்றுகிறோம். அவரே 14 வருஷம் போய் அங்கே அழல்படணும்னா அப்படின்னா அவர்களுக்கு நம்ம பார்க்கிறோம் அழல் படுறாருன்னு. அவருக்கு எல்லாமே சர்வ வியாபியா இருப்பவருக்கு பிளாட்ஃபார்ம் ஒண்ணுதான், 5 ஸ்டார் ஹோட்டலும் ஒண்ணுதான். 2 பேதம் பார்க்கக்கூடிய அந்த என்ன ஆகுது? பேத புத்தி அவர்களிடம் இல்லை. அப்ப அவர்களுக்கு 2ம் ஒன்றாக தெரிகிறது. அப்ப அபேத புத்தி வந்துருச்சு. அதனால அவர்கள் அவதார புருஷர்கள். அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் போனார்னா அப்ப அவர்கள் என்ன ஆகுது? தர்மத்தை ரட்சணம் செய்யும் பொருட்டு சில காலம் பொறுமை காத்தார். பொறுமையா இருக்கிறார், பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். வாய்ப்பு கொடுத்து பார்க்கிறார்கள். பார்ப்போம், பேசி பார்க்கிறாங்க, தர்மத்தை உணர வைக்க பார்க்கிறார்கள். துரியோதனுக்கு உணர்ந்த வாடில்லை. சரி, தர்ம புருஷகா ஈஸ்வரகா கிருஷ்ணனை அனுப்புறாங்க. நீங்களாவும் போய் புத்திமதி சொல்லி ஏதோ என்ன விவரத்தை கேளுங்க. பாதி ராஜ்யம் வேண்டாம், அட்லீஸ்ட் 5 கிராமம், 5 நகரம், 5 கிராமத்தையாவது கொடு. இல்லை, முடியாது. சரி, அட்லீஸ்ட் ஒரு 5 வீடாவது கூடப்பா. நெவர். ஊசி முனை அளவு இடம் கூட தரப்படாது. என்னையா அப்படி சொல்றேன்? அவர்களும் உன்னுடன் பிறந்தவர்கள் இல்லையா? அவங்க சித்தப்பா மக்கள் இல்லையா? நீ என்ன இப்படி இல்லைன்னு சொல்லலாம். அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தில் உரிமை உண்டு, பங்குண்டு. நீ எப்படி இல்லை என்று மறுக்கலாம்? அது தர்மம் இல்லையே அப்படின்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது. இப்ப வேற என்ன செய்வதுனாக்கா, வேற என்ன செய்யறது? சத்திரியனுக்கு போர் செய்து அதை அந்த ராஜ்யத்தை அடைந்து கொள்ளணும். அதே போய் துரோணார் போய் போர் பண்ணல. துருபதங்கிட்ட போய் துரோணாச்சாரியார் போர் பண்ணல. ஆனா இவர்கள் போர் செய்யலாம். அப்ப யாருக்கு போர் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது? யார் செய்யும்? அதனாலதான் க்ஷத்ரியாக பார்த்தோம்லையே, பிரம்மச்ச க்ஷத்ரம்ச. அப்ப தர்மத்தை காக்கின்றவர்கள், தர்மத்தை காப்பாற்றுகிறவர்கள், தர்மத்தை வழி நடத்துபவர்களும் அந்த வழி நடத்துபவர்களை ரட்சணம் காப்பாற்றுபவர்களும் 2 பேர் முக்கியம். அப்ப தர்மத்தை யாரெல்லாம் தர்ம வழியில் நடக்கின்றார்களோ, தர்மத்தை தர்மமாக அவர்கள் வாழ்கிறார்களோ, அந்த தர்மவான்களை காப்பாற்றுவது சத்திரியனுடைய கடமை. அப்படி சத்திரியனாக இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுது? உலக நன்மையின் பொருட்டு ராமன் புறப்படுகிறார், கிருஷ்ணர் புறப்படுகிறார், பஞ்சபாண்டவர்கள் புறப்படுகின்றார்கள். அப்ப இந்த கர்ம பலன்ல வரக்கூடிய கண்டிப்பா இது கர்ம பலன் வந்தேது தயிர். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a ரியாக்ஷன். யாரும் தப்ப முடியாது, அதுல இருந்து யாருமே தப்பவே முடியாது.
அப்படிப்பட்ட அந்த கர்மா பலனை அனுபவிக்கின்றவர்கள் அப்புறம் என்ன சொல்றாரு? லோகே பரமே பரார்த்தே. லோகே, லோகேன்னு என்ன? இங்க இந்த சரீரத்தில், அஸ்மின்னு சரீரே. அது சங்கர பாஷை என்ன சொல்றாரு? லோகே அஸ்மின்னு சரீரே. என்னது? பரமே பரார்த்தே. இந்த சரீரத்துல மேலான, பரமே மேலான, பரார்த்தே அந்த பரபிரம்மத்துடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய எது? குஹா, புத்தியில். அப்ப புத்தியில் என்ன இருக்கிறது? புத்தியில பரமே பரார்த்தே. அப்ப குஹா பிரவிஷ்டவ். அப்ப இந்த புத்தியில என்ன இருக்கிறது? ஹிருதய குஹாம் என்ன? இங்க புத்தி அந்த ஹிருதய குகையில் முன்ன அங்குஷ்ட மாத்திர புருஷா. அந்த குகையில் எப்படி இருக்கிறாரு? அங்குஷ்ட மாத்திர புருஷன். அந்த புருஷன் அங்குஷ்ட மாத்திரமேவ. அடுத்தது என்னது? எங்க போகணும்? பிரம்மவேத் ஆப்னோதி பரம் ததேசா முக்தாக சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதன் குஹாயாம் பரமே சோஷ்ணுதே சர்வான் காமான் சக. தைத்திரிய உபனிஷத்துக்கு போகணும். தைத்திரிய உபனிஷத்துல போய் பார்க்கணும். அங்க அந்த அந்த ஹிருதய குகையில எங்க இருக்கிறார்? பரமே யோமன்னு. அப்படிப்பட்ட பரம் எங்க இருக்கிறார்? இங்க ஹிருதய குகையில. அப்படி அந்த ஹிருதய குகையில் என்ன ஆகுது? பிரவிஷ்டவ், பிரவிஷ்டவ் இருவர் பிரவேசித்தார்கள், இருவர் பிரவேசித்தார்கள் அப்படின்னு சொல்றது இங்க. அப்ப இருவர்னா யாருங்க? ரெண்டு விஷயம் சொல்லப்படுறாங்க இங்க. கர்ம, தன்னால் செய்யப்பட்ட கர்ம பலனை அனுபவிப்பனும், அப்புறம் அது மேலான ஆகாசத்திற்கு ஒப்பாக, ஆகாசத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய, ஆகாசத்தை போல இருக்கக்கூடிய அந்த மேலான அந்த பரம், மேலான அந்த பரம்பொருள் பிரம்மா எங்க இருக்கிறார்? பிரம்மா வாசம் செய்யக்கூடிய, பரபிரம்மம் வாசம் செய்யக்கூடிய அந்த ஹிருதய குகையில் இருவரும் பிரவேசித்தார்கள். சாயா தபம், அவ்விருவர் எப்படின்னாக்கா நிழலும் வெயிலும் போல, நிழலும் வெயிலும் போல. நிழல் வெயில் ரெண்டு என்ன ஆகுது? ஒன்றுக்கொன்று முரண்பாடானது, எதிரெதிரானது. இருள் இருக்கும் பொழுது வெயில் இருக்காது, வெயில் இருந்தா இருள் இருக்காது, இருட்டு இருந்தா வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தா இருட்டு இல்லை. அப்ப அது எப்படி ரெண்டு உள்ள ஒட்டுக்கா பிரவேசிக்கும்? சாயா தபௌ ரெண்டு பிரவேசிக்க முடியாதல்லவா அப்படின்னு யாரு? பிரம்மவிதக வதந்தி, பிரம்மத்தை அறிந்தவர்கள் வதந்தி கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பஞ்சாக்னயக, பஞ்சாக்னி, பஞ்ச அக்னி, ஐந்து அக்னி, அக்னிஹோத்திரம் செய்யக்கூடியவர்கள், ஐந்து அக்னி யாகம் அக்னிகாரி செய்பவர்கள். பஞ்சாக்னயக யக ஏச்ச திருநாச்சிகேதாக, மூன்று முறை இந்த நச்சிகேதஸ் என்ற யாகம் செய்தவர்களும் கூறுகின்றார்கள் அப்படின்னு யமன் சொல்றார். நச்சிகேதன் யமன் சொல்றார். அப்ப இதுல என்ன நமக்கு ஒரு புரியுற மாதிரி இருக்குதானா புரிய மாட்டேங்குது, தெரியுற மாதிரி இருக்குதானா தெரிய மாட்டேங்குது. அப்ப நீங்க ரெண்டு விஷயத்த சொல்றார். இது மேலோட்டமா பார்த்தோமா புரியாது, அந்த டெப்தா கொஞ்சம் உள்ள போய் அது பார்க்கணும். இப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அதுக்கு பாஷ்யத்தோட நம்ம பார்த்தோம்னா புரியும். ரிதம் விபந்தோ யஸ்யாவல்யாக சம்பந்தஹ, இந்த மூன்றாவது வழியில ரிதம் விபந்தோ என்று இந்த மந்திரமானது ஆரம்பிக்கப்படுகிறது. இது அஸ்ய வழியாக சம்பந்தக, இந்த வள்ளிக்கு என்னையா சம்பந்தம்? இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் சொல்றாரு? இது ஒன்று புரியலையே. ரிதம் விபந்தோ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டோ பரமே பரார்த்தே. அப்ப என்ன ஆகுது? இங்க நிலம் வெயிலும் போல இருக்கக்கூடிய அந்த நிலம் வெயிலும் போல ரெண்டு ஒன்றுக்கொன்று எதிரானது ஆயிடுச்சு. இது எப்படி அப்படின்னா, இங்க ஜீவாத்மா தத்துவமும் பரமாத்மா தத்துவம் இரண்டு தத்துவங்கள் இங்க சொல்லப்படுகிறது.
இந்த லோகத்துல என்ன ஆகுது? இந்த சரீரம் லோகே அஸ்மின் சரீரே, இந்த சரீரத்துல இந்த ஹிருதய குகையில குகாயாம் பிரவிஷ்டௌ, அந்த ஜீவனும் அந்த பரமாத்மாவும் என்றானார்கள் அப்படின்னு சொல்லு. சரி, அப்படியே இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது அப்ப இந்த இது 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 ஏன் இங்க இப்படி சொல்றாரு? இந்த மந்திரம் எதுக்கு இங்க வந்துருது? என்ன காரணம் அப்படின்னா, வித்யா அவித்யே நானா விருத்த பலே யுபன்யஸ்தே நதோ சபலேதே யதாவத் நிர்ணீதே தத் நிர்ணயார்த்தா ததரூப கல்பனா ததாச்ச பிரதிபத்தி சௌகர்யம் ததாச்ச. இப்ப என்ன ஆகுது? வித்யா அவித்யா நானா விருத்தப்பலே, வித்யா அவித்யா. அப்ப என்ன ஆகுது? வித்யம் அவித்யம் என்ன ஆகுது? நானா இரண்டுக்கு எதிரெதிரான அவிரோத பலன்களை உடையது, எதிரெதிர் பலன்களை உடையது. இது உபன்யஸ்து, இது முன்னாடி சொல்லப்பட்டது. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர தர்மாத் எங்க சொன்னாரு? 14வது மந்திரத்துல சொல்றார். அந்நிய இது இதனுடைய தர்மம் வேற, அதனுடைய தர்மம் வேற. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர தர்மாத். அப்போ இங்கே இரண்டும் நேர் எதிரெதிரான அவிரோத பலன்களை, விரோத பலன்களை உடையது. அப்படி இருக்கும் பொழுது தத்து அதை நிர்ணயம் செய்யும் பொருட்டு அது என்ன அங்க சொல்லல. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர தர்மாத் அங்க சொல்லப்படலை. அப்ப அது என்ன பண்ணும்? அதைய நிர்ணயம் செய்யணும். அப்ப நிர்ணயம் சொல்லணும்னா அந்யத்ர போதாச்ச பௌவ்யச்ச தத்ர தன்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர போதாச்ச பௌவ்யச்ச யத் தத் பஸ்யத் தத்வத. அது இரண்டிற்கும் அதே என்ன அப்படின்னு அதை இங்க ஆரம்பிக்கிறார். அப்ப இங்க என்ன ஆகுது? அந்த இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டார் இல்லையா, அதை நிர்ணயம் செய்யும் பொருட்டு இங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஆதிசங்கரர் விளக்கம் கொடுக்கிறார். தத் நிர்ணயார்த்தே, அது நிர்ணயம் செய்யும் பொருட்டு இங்க என்ன பண்றாரு? ரத ரூப கல்பனா. அப்போ ரதத்தை வைத்து ஒரு கல்பனை, ஒரு கதையை இங்க சொல்றார். ரதத்தை வைத்து பின்னாடி சொல்றார். இந்த ரதத்தை வைத்து ஒரு இந்த ரத ரூபமான ஒரு கல்பனா கதையை இங்க சொல்ல வருகிறார். எதற்கு? பிரதிபத்தி சௌகரியம், அதை அறிந்து கொள்ளும் பொருட்டு. சௌகரியமா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னன்னு தெரியல. இப்போ ரெண்டு பிரவிஷ்டவ் குகாயாம் பிரவிஷ்டவ் அப்படின்னு இங்க ரிதம் பிபந்தவ் சுகிருதஸ்ய லோகே குகாம் பிரவிஷ்ட பரமே பரார்த்தே. அப்ப இது ரெண்டு புரியும் பொருட்டு, அது தெரிந்து கொள்ளும் பொருட்டு முன்னாடி சொல்லப்பட்ட வித்யா ரூபமான அவிரோத பல ரூபமாக இருக்கக்கூடிய அதை நிர்ணயம் செய்யும் பொருட்டு இந்த ரத கல்பனாவானது சொல்லப்படுகிறது. எதற்காக? புரிந்து கொள்ளும் பொருட்டு. ஏவம் ச பிராப்த்ரு பிராப்ய கந்த்ரு கந்தவ்ய விவேகார்த்தம் ரத ரூபகத்வாரா த்வௌ ஆத்மனௌ உபன்யஸ்யேதே. ஏவம் இவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரதரூபமான கல்பனாவானு சொல்லப்படுகிறது. ஏவம் இவ்வாறு பிராப்த்ரு பிராப்ய அடைபவன் அடைய வேண்டியது, கந்த்ரு கந்தவ்ய செல்ல வேண்டியவன் செல்ல வேண்டிய இடம். அப்ப அடைபவன் அடைய வேண்டிய ஸ்தானமும் செல்பவன் செல்ல வேண்டிய ஸ்தானமும் ரதரூபகத்வாரா ரதரூபமாக துவௌ ஆத்மனௌ இரண்டு ஆத்மாக்கள் ஆத்மனௌ உபாக சொல்லப்படுகிறது. ரெண்டுக்கு ஆத்மாவா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப ஜீவாத்மா பரமாத்மா இரண்டு ஆத்மாவாக இங்கு சொல்லப்படுகிறது. அப்படி அப்ப என்ன ஆகுது? பிரம்மவிதக வதந்தி பஞ்சாக்னேயக வதந்தி திருநாச்சிகேதாக வதந்தி. என்ன சொல்றாங்க அவங்க? சாயா
சாயாக நெல்லும் வெளியும் போல இரண்டும் ஒன்றுக்கொன்று நேரெதிர் விருத்த சுபாவம் உடையது என்று சொல்கிறார்கள். அப்ப இங்க என்ன ஆகுது? அப்ப ஹிருதய குகையில் பிரவேசித்தவர்கள் அப்ப அது என்ன, அது எப்படி அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது பின்னாடி சொல்ல வருகிறார். அது எப்படி அப்படின்றத அடுத்தது ரிதம் சத்யம் அவசியம் பாவித்வா கர்மபலம் விபந்தோ ஏகஸ்தத்ர கர்மபலம் விபதி புங்கே நேதரஹ. அப்போ ரிதம் சத்தியம் அவசியம் பாவித்வா, கண்டிப்பாக இது நடந்தே தீரும். எது? கர்ம பலன். கர்மா செய்தா அதுக்குண்டான பலனை எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். கம்பல்சரி அதை நீங்க அடைந்துதான் ஆக வேண்டும். பெற்று அதை நீங்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். கர்ம பலம், அந்த கர்மாவுடைய பலை விபந்தௌ ஏகஸ்திர கர்ம பலம் விபதி. விபதினா என்ன? குடிக்கிறது. இங்க என்ன ஆகுது? அனுபவிக்கிறதை அனுபவிக்கின்றான். புங்கே ந இதரக, ஈஸ்வரன் அப்படி அதை அனுபவிப்பதில்லை. ஈஸ்வரக ந ஈஸ்வரக அப்படி அனுபவிப்பது பின்னாடி அது வாத்தியத்துல கீழே கொடுத்திருக்கார். அப்போ இங்க புங்கே அதை அனுபவிக்கின்றான், அந்த கர்ம பலனை அனுபவிக்கின்றான் அந்த ஜீவன். ததாபி பாத்ரு சம்பந்தாத் விபந்தோ இத்யுச்யதே சத்ரிஞாயேன. சத்ரிஞாயேன இது எப்படி? இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. ஜீவாத்மா பரமாத்மா இப்ப ரெண்டும் அனுபவிப்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப இங்க நான் இதரக, ஆனா ஈஸ்வரன் அனுபவிப்பதில்லை. ஆனா எனக்கு என்ன புரிஞ்சுக்கிறேன், அவன் அனுபவிக்கின்றான். இது எப்படி? சத்ரி நியாயத்தேன இங்க சொல்லப்படுகிறது. அப்ப சத்ரி நியாயம்னா என்ன? மழை பெய்யுது, 10 பேர் படம் பிடிச்சிட்டு போறா, 10 பேர் படம் பிடிக்காம போறாங்க இல்லையா? அப்ப நாம் என்ன சொல்றோம்? குடை பிடித்துக் கொண்டு போகின்றார்கள். எல்லாரும் படம் பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப எல்லாரும் படம் பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல கொடை பிடிக்காதவர்களும் அடங்கி விடுகிறார்கள். அது மாதிரி கர்ம பலனை எல்லோரும் அனுபவிக்கிறார்கள். அப்படின்னா கர்ம பலனை அனுபவிக்காதவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஜீவாத்மா பரமாத்மாவா இருக்கிறது, இது கல்பனையாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒன்று இல்லை. பட் இருந்தாலும் இதை புரிந்து கொள்ளும் பொருட்டு இது சொல்லப்படுகிறது. இது புரிந்து கொள்ளும் பொருட்டு சொல்லப்படுகிறது. அப்போ இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ரம்பம் வருதுன்றாரு, ரம்பம் வருது, கல்லு போகுது. ரம்பம் வருது, கல்லு போகுது. கல்லு போகுமா? இல்ல ரம்பம் வருமா? அப்போ அருவு ஓடுற மாதிரி ஒரு ஆசாமி வாராரு, கல்லு மாதிரி ஒரு மனுஷன் வாராரு இல்லையா, போறாரு. அது மாதிரி இங்க என்ன சொல்றாரு? சத்ரி நியாயத்வேன என்ன ஆகுது? குகாம் பிரவிஷ்டௌ, இருவரும் பிரவேசித்தார்கள், ஜீவாத்மா பரமாத்மா. அது ரெண்டுக்கு விளக்க சொல்ல பின்னாடி சொல்லுவாங்க, ஜீவன் எப்படி என்ன ஏது அப்படின்னு. சுகிருதஸ்ய ஸ்வயம் கிருதஸ்ய கர்மணஹ கிருதம் இதி பூர்வேன சம்பந்தஹ. சுகிருதஸ்ய, சுகிருதஸ்ய என்ன ஆகுது? முன்னாடி. பூர்வேன சம்பந்தக, முன்பு செய்த கர்ம வினை, கர்ம பலன். அந்த கர்ம பலன் இன்னைக்கு வருது. அதாவது ஸ்வயம் கிருதஸ்ய கர்மணஹ, வேற யாரும் செய்யல, ஸ்வயம் நானா செஞ்ச கர்மத்தினுடைய பலன். ரிதம் என்ன ஆகுது? பூர்வேன சம்பந்தம். அந்த கர்ம பலன் என்ன ஆகுது? பூர்வ சம்பந்தத்தினால். அப்ப என்ன ஆகுது? ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம். இந்த பிராரப்த கர்மனால் என்ன ஆகுது? ஆகாமியமும் ஆகுது, சஞ்சித கர்மமா மறுபடியும் கணக்கு வழக்கு பார்க்கிறது. அப்ப ஆகாமியமாகி பிராரப்தம், அப்ப பிரார்த்தம் செய்யுது சஞ்சித மூட்டை, மறுபடியும் என்ன ஆகும்? ஆகாமியும் வாரு, அப்புறம் மறுபடியும் பிராரப்தா,
சஞ்சிதா, மறுபடியும் என்ன ஆகுது ஆகாமியா, பிராரப்தம். இப்படி மூட்டை ஓடிட்டே இருக்கு, இப்படி ஓடிட்டே இருக்கு. ஆல்ரெடி ஒண்ணு இருக்குது, ஆல்ரெடி இங்க செய்த படம் அங்க போகும். அப்ப மறுபடியும் அதுல போய் ஜாயிண்ட் ஆகும், கணக்கு வழக்கு பார்ப்பார், மறுபடியும் ஓ ரைட் இவனுக்கு போடு இவனுக்கு போடு. அந்த மாதிரி என்ன பூர்வேன சம்பந்த லோகே அஸ்மின் சரீரே. லோகேன என்ன ஆகுது இந்த உடலில், இந்த அஸ்மின் சரீர உடலில் குஹாயாம் புத்தோ பிரவிஷ்டோ பரமே பரார்த்தே பாக்ய புருஷ ஆகாச சம்பந்தேன அபேக்ஷயா பரமம் பரஸ்ய பிரம்மண அர்த்தம் ஸ்தானம் பரார்த்தம் ஹார்த்தாகாசம். அப்ப ஹிருதா ஆகாசம், ஹார்த்தா ஆகாசம். அப்போ பரார்த்தம் பரார்த்தம் அர்த்தம் பிரம்மணக அர்த்தம் ஸ்தானம் பரார்த்தம் ஹிருதா ஆகாசம். அப்ப இங்க ஹிருதய ஆகாசத்தில் இருக்கக்கூடியவரும் பராகாசத்தில் இருக்கக்கூடியவருக்கும் ரெண்டு பெண்ணாகுது உபாதி லட்சணம் சொல்லப்படுகிறது. உபாதி லட்சணம் இதை ஒன்று டெப்தா அனலைஸ் பண்ணும். அப்போ மாயையில பிரதிபிம்பமானா அந்த பரமாத்மா பரபிரம்மம் மாயையில பிரதிபிம்பமாகும் பொழுது ஈஸ்வரகா, அவித்யில பிரதிபிம்பமானா ஜீவன். பரமாத்மா இங்க ஒரு சக்தி இருக்கிறது, இது மாயையில பிரதிபிம்பமாகும் பொழுது ஈஸ்வரனாகவும், அதே பரமாத்மா அவித்யில பிரதிபிம்பமாகும் பொழுது ஜீவாத்மா. அப்ப இங்க ஈஸ்வரனும் இருக்கிறார், ஜீவனும் இருக்கின்றார். ஆனா ரெண்டுக்கு ஆதாரம் பரமாத்மா. இதுல இது பிரதிபிம்பம், அதுல அது பிரதிபிம்பம் ஆகிறது. அப்ப இந்த ரெண்டு பிரதிபிம்பம் ஆனா இருப்பதே ஒரே பரபிரம்மம். அது என்ன ஆகுது, அதுல இதுல பிரதிபிம்பம் ஆகுது. மாயையில பிரதிபிம்பம் ஆகும் பொழுது பரமா ஈஸ்வரன், அவித்யில பிரதிபிம்பம் ஆகும் பொழுது ஜீவன் ஜீவன் ஆகிறார். அப்ப இங்க என்ன ஆகுது, அப்ப இரண்டு ஆகாசத்துல அவரே நிலை கொள்கிறார். அப்ப பராகாசம் குடாகாசம் ஆகுது. புரியுதுல்ல? அப்போ அந்த பராகாசத்துல என்ன ஆகுறாரு ஈஸ்வரகா, குடாகாசத்துல ஜீவகா. அப்படியாக பிரம்மஸ்தா இங்க என்ன ஆகுது, இங்க இந்த பிரம்மம் அப்ப என்ன ஆகுது, அங்க முன்னாடி சொல்லப்பட்ட ஏ பரமே யோமன்னு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் பரமே யோமன். அப்போ இங்க என்ன சொல்லப்படுறார், பரஸ்ய பிரம்மண அர்த்தம் ஸ்தானம் பரார்த்தம் கிருத ஆகாசம். அப்போ இங்கே குஹாயாம் புத்தோ புத்தியில் பிரவிஷ்டோ, புத்தியில பிரவிஷ்டோ, புத்தியில பிரவிஷ்டமாகுது. அப்போ புத்தியில தான் நம்ம என்ன பண்றோம், பிரித்து பார்க்கிறோம். அந்த புத்தியில நமக்கு வெளிப்படுகிறது எது, ஆத்மா பரமாத்மா. பரமம் பரஸ்ய அர்த்தம் ஸ்தானம் பரத்தம் தஸ்மின்னே ஹி பரம் பிரம்ம உபலப்யதே. தஸ்மின் அந்த இடத்துல தான் என்ன ஆகுது, அந்த பரபிரம்மம் உபலப்யதே வெளிப்படுகிறது. அந்த புத்தியில தான் அது வெளிப்படுகிறது, புத்தியில நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சரீரம் எல்லாம் புரிஞ்சுக்க முடியல, எங்க புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் அப்ப என்ன ஆகுது, சர்வம் பிரம்மமயமாக இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை அது எங்கிருந்து இயக்குகிறது அப்படின்னாக்கா, அது புத்தியிலிருந்து என்னை இயக்குகிறது. அந்த புத்தி தான் எல்லாத்துக்கும் இயக்குது. கையை ஆட்டு, ஆடு ஓடுது, இந்த கையை ஆட்டு. யார் ஆட்டுறான்னாக்க இந்த கையை யார் ஆட்டுற, புத்தி. இப்ப ஆட்டல, ஏன் இது என்ன வேலை செய்யுது உள்ள, எது சொல்றா, எது கமெண்ட் பண்ணுது, எது ஆர்டர் பண்ணுது,
ஏதோ ஒன்று உள்ள சொல்லுது, நல்லா ஒத்துப்பாரு அப்படின்னு இல்லையா, நல்லா கேளுன்னு சொல்லுது, நல்லா அப்படின்னு தோங்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ இதெல்லாம் உள்ள யார் வேலை செய்யறா, யார் சொல்லி கொடுக்குறா? அது புத்தியா இருப்பது எது? புத்தியில் உபலப்சது, அது புத்தியில் அது வெளிப்படுகிறது. அதக தஸ்மின்னே பரமே பரார்த்தே வார்த்தாஹாசே பிரவிஷ்டோ இத்யர்த்தஹ. ஆகையினால அந்த மேலான பரம், அந்த மேலான பரார்த்தே பிரம்மஸ்தானமான ஹார்த்தா ஹிருதய ஆகாசத்தில என்ன ஆகுது? பிரவிஷ்டோ இரண்டும் நுழைந்தன என்று சொல்லப்படுகிறது என்று அது பொருள், அது இணைந்ததாக என்று சொல்லப்படும். இத்தியர்த்தக என்று புரிந்து கொள்ளு. அதுக்கு என்ன சொல்றார்? தௌச்ச சாயாதாம் சாயாதபௌ விவ இவ சாயாதபௌ இவ விலக்ஷணௌ சம்சாரித்வ அசம்சாரித்வேன பிரம்மவிதஹ வதந்தி கதயந்தி. கதயந்தினா என்ன? கத்து டு டெல், கத்து டெல். கதயந்தினா என்னது? சொல்கின்றார்கள், சொல்கிறார்கள். வதந்தினா கூறுகிறார்கள், வத் டு சே. அப்போ வதந்தினா என்ன? கதயந்தி, கூறுகிற யாரு? பிரம்மவிதா. பிரம்மவிதா யாரு? பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்மஞானிகள். என்ன சொல்றாங்க? இது என்ன? தௌ அவ்விரண்டும், எவ்விரண்டும். இப்ப சொல்லியா, பரமே பரார்த்தே, அந்த பரமம் என்று பரம் என்று சொல்லக்கூடிய அந்த மேலான இந்த பரம்பொருளும், அப்புறம் என்ன ஆகுது? கர்மனக ரிதம்பு சுகிருதஸ்ய சுகிருதஸ்ய ரிதம்பு பந்தௌ, அந்த ஆத்ம பலனை அனுபவிக்கக்கூடியவனும் தௌ அவ்விருவரும் என்ன சொல்றது? சாயா தபௌ இவ விலக்ஷணௌ, இரண்டும் எதிரெதிர். எப்படி? இது சம்சாரி, அது அசம்சாரி. இது சம்சாரி, அத அசம்சாரி. எப்படி ரெண்டு ஒன்னாகும்? ரெண்டு விலட்சணம், ரெண்டு விளக்கப்பட்டு இருக்கிறதாச்சு, ரெண்டு எதிர தர்மத்தை உடையதாச்சு. இவன் சம்சாரி, அவன் அம்சாரி. இவன் சன்னியாசி, அவரு கிரகஸ்தனாச்சு. இவர் அனைத்தும் முட்டவராச்சு, அவர் எல்லாம் பிடிச்சிருப்பவராச்சு. எப்படி இது ரெண்டும் விலட்சணம்? எவர் சொல்ற? எப்படி? பிரம்மவிதஹ ந கேவலம் அகர்மினக ஏவ வதந்தி. இப்படி அகர்மிகளால் மட்டும் சொல்லப்படல, ஏதோ இவருக்கு மட்டும் சொல்ல. யாரு? பிரம்மத்தை அறிந்த பிரம்மஞானிகள் மட்டும். பிரம்மஞானிகள் என்ன? அகர்மிகள். அகர்மின் என்ன? கர்ம பலனால் பந்தப்படாதவர்கள், கர்மத்தை செய்தாலும் செய்யப்படாதவர்கள். அவர்கள் என்ன ஆகுது? அகர்மிகள். டெய்லி வேலை செஞ்சாலும் வேலை செய்யாதவர்கள். ஏன் வேலை செய்யாதவர்கள்? கர்ம பலன் மீது பற்று அற்றதினால். ஒரு கர்மத்தை செய்யாலும் அது கர்மத்தை செய்தவர்கள் அல்ல. அதனால பிரம்மஞானிகள் என்ன சொல்றாரு இங்க? அகர்மிகள். they are not கர்மி, they are கர்மம் செய்பவர்கள். அவர் கர்மம் செய்பவர்கள் அல்ல. பிரம்மஞானிகள் அகர்மிகள், கர்மம் செய்யாதவர்கள். கர்மம் செய்கிறார்களே அப்படின்னாக்கா, கர்மம் செய்தாலும் கர்மம் செய்யாது. ஏன் கர்மம் செய்யாதவர்கள்? அந்த கர்ம பலனினால் அவர்களுக்கு யாதொரு பற்று கிடையாது. கர்ம பலனின் மீது அவர்களுக்கு பற்று கிடையாது. அதனால பற்று இல்லாதனால அவர்களுக்கு பாவ புண்ணியம் வராது. அப்ப நான் ஒருத்தர் அடிச்சா எனக்கு என்ன ஆகும்? பாவ புண்ணியம் வரும். இது மாடு எட்டி வரிச்சா அது பாவ புண்ணியம் வருமா? ஏன்? நான் அகம் நான் செய்கிறேன் என்ற உணர்வோடும் அறிவோடும் செய்கிறேன். அதற்கு அப்படி இல்லை, அது ப்ரோக்ராம்டு. ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா எட்டி வரைக்கும், அவ்வளோதான். இப்போ சென்சார் வச்சுக்கிறாங்க. சென்சார் நீ போய் எதை டச் பண்ண அதை டபக்குன்னு அடிக்கும். அப்போ அதுக்கு பாவ புண்ணியம் வருமா? என்ன வராது. புரியுது இல்லை? அந்த மாதிரி அகர்மி நகை ஏவ வதந்தி, அவர்கள் மட்டும் சொல்லல,
பஞ்சாக்னயः பஞ்சாக்னயः கிருகஸ்தாः ये च नाचिकेताः कृतवः नाचिकेताग्निच्चिदः यैस्ते यहैहिते नाचिकेताः கிருகே கிருதவக கிருத்வக 3 முறை இந்த நச்சிகேதஸ் என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்தவர்கள். அப்புறம் என்ன ஆகுது? பஞ்சாக்னயக கிரகஸ்தாக கிரகஸ்தர்கள் இந்த 3 முறை நச்சிகேத அக்னியை செய்தவர்களும் இந்த பஞ்சாக்னி செய்வர்கள் தினந்தோறும் பஞ்சாக்னி செய்பவர்களும் என்ன ஆகுது? என்ன சொல்றாரு இங்க? அவர்களும் கூட சொல்கிறார்கள். அவர்கள் கூட தெரிஞ்சிருக்கிறது. பிரம்மத்தை அறிந்தவர்கள் மட்டும் இது சொல்லல, பிரம்மத்தை அறியாதவர்களும் இந்த யாகத்தை செய்தவர்களும் சொல்கிறார்கள். என்ன? இரண்டும் விருத்த சுபாவத்தை உடையது. அது எப்படி அப்படின்னு சொல்லி இப்ப பஞ்சாக்னியாக பஞ்சாக்னி என்ன சொல்றாரு இங்க? பஞ்சாக்னியாக அத்திர தாத்ருஷ பஞ்சாக்னி வித்யா விசாரதா விவக்ஷிதாக கார்கபத்னியக தட்சிணாக்னிகி ஆகவனீயக சௌபியக ஆச்சசத்யக என்று சொல்லக்கூடிய இந்த 5 அக்னிகள் இங்கு சொல்லப்படுகிறது. 5 அக்னி இங்கு சொல்லப்படும். பஞ்சாக்னி கார்கபத்யம் ஆகவனீயம் தட்சிணாக்னி சவ்யம் ஆவசத்தியம் என்று அக்னி. இந்த 5 அக்னி, இந்த 5 அக்னி நமக்கு என்னென்ன தெரியும்? கார்கபத்யம் ஆகவனி தட்சிணாக்னி தெரியும் இல்லையா? அப்புறம் லௌகிகாக்னி சிவாக்னி இந்த மாதிரி எத்தனையோ அக்னி பேசுவோம். ஆனா இங்க என்ன ஆகுது? இந்த 5 அக்னிகளும் இவர்கள் செய்யக்கூடிய கிரகஸ்தர்கள். இந்த 5 அக்னி வழிபாடு அப்ப என்னது? யாக வேள்வி செய்பவர்களும் கூறுகிறார்கள். அப்ப அபரவித்தியை அறிந்தவர்களும் பரவித்தியை அறிந்தவர்களும் இருவரும் கூறுகிறார்கள் அப்படின்னு நாம பொருள் எடுத்துக்கலாம். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் இந்த இடத்துல? இந்த 2 விஷயங்களை அறிந்தவர்களும் பிரம்மத்தை தான் செய்யப்பட்ட கர்ம பலனை அனுபவித்துக் கொண்டுள்ள இந்த ஜீவனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும், பரமாத்மா என்ன? ஹிருதய கோயில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவும் என்ன ஆகுது? இருவரும் இந்த ஹிருதய கோயில் நுழைந்துள்ளார்கள். இவரும் என்ன ஆகுது? இருவரும் நிழலும் ஒளியும் போல, இருட்டும் வெளிச்சத்தை போல எதிரெதிராக இருப்பவர்கள். இது யார் சொல்றா? பிரம்மவித்தை அறிந்தவர்களும் இந்த நச்சிகேதஸ் என்ற யாகத்தையும் பஞ்சாக்னி என்ற யாகத்தை சேர்ந்து கூறுகிறார்கள் அப்படின்னு இந்த மந்திரத்தின் பொருள் சொல்லப்படுகிறது. அப்ப பிரம்மத்தை அறிந்தவர்களும் கூறுகிறார்கள், அறியாதவர்களும் கூறுகிறார்கள். என்ன? ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் விருத்த சுபாவம் உடையது. ஆனா அது அப்படி அல்ல. அது சத்திரி நியாயம். அப்ப அது என்ன அப்படின்றத நம்ம இப்ப என்ன பண்றோம்? அதையே புரிஞ்சு முயற்சி பண்றோம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்றார்? யஹ சேதுரி ஜானானாம் அக்ஷரம் பிரம்ம யத்பரம் அபயம் திதீர்ஷதாம்பாரம் நாச்சிகேதம் சகேமகி. இப்போ இங்க 2 விதமான விஷயங்களை சொல்றார். என்ன அப்படின்னாக்கா, யஹ சேதுகு ஈஜானானாம் ஈஜானானாம்னு என்ன? யாகம் செய்பவர்கள். எதுக்கு செய்வாங்க? யாகம் செய்வதற்கு நான் நல்லா இருக்கணும், சொர்க்க பிராப்தி கிடைக்கணும். அப்ப சொர்க்க பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னுக்காக யாகம் செய்கிறார்கள். அப்ப சொர்க்க பிராப்தி செய்யணுமாக்கா ஈஜானானாம் சேதுகு யஹ
அப்ப யக சேதுகு யாகம் செய்பவர்களுக்கு சொர்க்க பிராப்தி அடையக்கூடியதில் யாகம் சொல்லி எந்த வழி எந்த மார்க்கம் இருக்கிறதோ எந்த மார்க்கம் உள்ளதோ அப்புறம் என்னது எத் நாச்சிகேதம் சகேமகி நாச்சிகேதம் என்ற யாகத்தை செய்ய சக்தர்களாக அவர்கள் செய்ய முற்படலாம், அதை செய்யலாம், செய்வதற்குண்டான தகுதியுள்ளவர்களாக இருக்கலாம், செய்ய முற்படலாம், அதுக்கு உண்டான சக்தர்களாக அவர்கள் இருக்கலாம். நாச்சிகேதம் சகே மகி பாரம் திதீர்சதாம் பாரம் திதீர்சதாம் எத் பரம் அந்த மேலான எது பாரம் பாரம் என்ன ஆகுதுங்க கரையை சம்சாரம் என்று சொல்லக்கூடிய கடலினுடைய அந்த கரையை திதீர்சதாம் கடக்க விரும்புபவர்களும் எத்பரம் அந்த மேலான அபயம் அபயம்னா என்ன அபயம்னா பயம் இல்லாத பயமற்ற அபயம் பிரம்ம அபயம் அக்ஷரம் பிரம்ம அந்த அழியாத பயமற்ற அந்த பிரம்மத்தை அந்த மேலான அழியாத அந்த பரம்பொருளை அந்த பரமாத்மாவை சகே மகே அறிய முற்படலாம். அப்ப இங்க என்ன சொல்ற யாகத்தின் துணை கொண்டு ரெண்டு விஷயம் நீங்க அனுபவிக்கலாம். யாகத்தின் துணை கொண்டு ஒண்ணு சொர்க்க பிராப்தியும் பெறலாம், மோட்ச பிராப்தியும் பெறலாம் அப்படின்னு. அப்போ ஒரு ஜீவன் என்ன பண்றார், அந்த ஜீவன் இந்த யாகத்தினுடைய துணை கொண்டு சொர்க்கத்துக்கும் போலாம், பிரம்ம ஞானத்தை அறிந்து கொள்ளலாம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இதனுடைய வாசியத்தை நாம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்